நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று தமிழக சட்டசபையில நடந்த பல விஷயங்கள் பல கற்பனைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடியதா இருந்தது. இன்று தமிழகத்தின் 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் திரு சிஎம் விஜய் அவர்களும் அர்லேக்கர் நம்முடைய தமிழ்நாடு கவர்னர் அவரோட உரையோட தொடங்கினாங்க. சட்டசபையில கிட்டத்தட்ட எல்லா உறுப்பினர்களும் கலந்து கொண்டாங்க. ஆனாலும் கூட அதிமுக வெறும் 27 உறுப்பினர் மட்டும் தான் கலந்துட்டாங்க. மீதம் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியல. வரல அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அவங்க தனியா திரு சி வி சண்முகம் வீட்டுல சில டிஸ்கஷன் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் ஆளுநருடைய உரை இன்னைக்கு எப்படி இருந்தது, அது என்ன சமீட்சை நம்மளுக்கு கொடுத்தது, இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த வீடியோட ஒரு சாராம்சம். திரு அர்லேக்கர் பாத்தீங்க அப்படின்னா திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 முறை தன்னுடைய கவர்னர் மாளிகைக்கு வர வச்சிருந்தாரு. இவரும் ஓடியாடுறதுன்னு இருந்தாரு. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில இருக்கிற யாருமே திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு யாருக்குமே கிடையாது. அப்ப திடீர்னு திரு விஜய் கிட்டத்தட்ட 107 சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னு எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலும் தெரியல, டெல்லிக்கும் தெரியல, யாருக்கும் தெரியாம ஒரே குழப்பத்து உச்சத்துல இருந்த நேரம் அது. அப்ப திரு அர்லேக்கர் என்ன பண்றாரு, மத்திய அரசுடைய அவங்க பேச்சை கேட்டுதான் கவர்னர் இயங்குவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நேரத்துல திரு அர்லேக்கர் கிட்டத்தட்ட இன்று இருக்கும் விஜய் அன்று ஒரு நெருக்கமான ஆளா இருந்திருந்தாருன்னா அவருக்கு முதல் முறையே அவருக்கு முதல்வராக பதவியேற்பு கண்டிப்பா நடத்தியிருப்பாரு. இவரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இவர் எப்படியாப்பட்டவர் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரை பத்தி பெரிய ஸ்டடிஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசா பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப எப்படி இந்த வாட்டி வர மாட்டார், அடுத்த வாட்டி எதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர இந்த வாட்டி அவர் முதலமைச்சர் ஆவதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பத்தி பெரிய ஸ்டடிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். அந்த நேரத்துல திரு அர்லேக்கருக்கும் திரு விஜய்க்கும் இருந்த உறவு என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், நேரடியா பார்த்தோம். டெய்லி அப்டேட், டெய்லினா ஒரு செகண்டுக்கு ஒரு அப்டேட் போயிட்டு இது என்ன ஆகும் சொல்லிட்டு தமிழக மக்கள் எல்லாருமே உற்று நோக்க வைத்த அந்த கவர்னர் திரு அர்லேக்கரும் திரு விஜய் அவர்களுமா இன்னைக்கு இதே சட்டமன்றத்துல ஒன்னா பார்த்தது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எல்லாருக்குமே எழுப்பிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த 38-40 நாட்கள்ல திரு விஜய் அவர்கள் தொடாத கட்சி எந்த கட்சியுமே கிடையாது. காங்கிரஸ தொட்டுட்டாரு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் நம்முடைய ஐயுஎம்எல் கட்சி, இப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி, இன்னும் ஜவஹர்லாவோட அந்த மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, அப்புறம் தேமுதிமுகவோட கட்சி இருக்கு, அப்புறம் கொங்கு நாட்டு அந்த மாதிரி ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு, நம்ம ஈஸ்வரனுடைய தலைவராக கொண்ட ஒரு கட்சி இருக்கு. இங்க அதிமுகல பாத்தீங்கன்னா 3 கட்சி தான், ஒன்னு பிஜேபி, ஒன்னு பாமக, ஒன்னு அதிமுக, இன்னொன்று அமமுக. ஆல்ரெடி அமமுகவுடைய திரு காமராஜ் ஆல்மோஸ்ட் அங்க தாவேக்காவோட கைப்பிடியில் தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் அவுட்லைன்ல செட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 அதிமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர் பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு திரு விஜய் கிட்ட போயிட்டு திரும்பி செலுத்தப்பட்ட பாலாட்டம் திரும்பி வந்தாங்க. அதுல ஒரு 4 பேர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஜய் சாருக்கு சேவை பண்றதுக்காக அந்த கட்சியில போய் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க உண்மையா சேவை தான் பண்ண போறாங்க. நிச்சயமா அவங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த எம்எல்ஏ பதவிக்கும் போட்டி போட மாட்டாங்க, திரு விஜய் அவர்கள் அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா அவர் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே கட்சி பணி செய்வதற்காக, மாட்டு மக்களுக்கு உழைப்பதுக்காக தான் வென்ற எடுத்த அந்த தொகுதியில ஒரு 12-13 நாள்லயே ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப திரு விஜயபாஸ்கர் அவரும் அதே மாதிரி தான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாருன்னு தான் சொல்றாங்க. நம்ம நம்புவோம், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தவிர என்ன இது வாழ்க்கையில, நம்ம எதுவுமே நடக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. அந்த சூழல்ல இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்கள் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக்காவும் காங்கிரஸும் ஒரு பக்கம் கூட்டணி, தாவேக்காவை அலோவ் பண்ணுது நம்முடைய பிஜேபி அரசாங்கம் நிர்ணயிச்ச கவர்னர் திரு அர்லேக்கர். இதுதான் இன்னைக்கு இருந்ததுலேயே ஒரு ஃபர்ஸ்ட் டாப் கிளாஸ் நியூஸ். ஆனா அதை விட பெரிய டாப் கிளாஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் என்ன பண்றாரு, இன்னைக்கு நம்முடைய சிஎம் விஜய் அவர்களை வானலாவ பாராட்டி இருக்கிறாரு. நமக்கு ஏற்கனவே தெரியும், திரு அன்புமணி ராமதாஸ் நம்ம குடும்பத்துல இருந்த அவருடைய ஃபாதர் திரு ராமதாஸ் அவர்கள் பிரிஞ்சு தனியா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தனியா தன்னுடைய கட்சியா மாத்திக்கிட்டாரு. திரு பெரிய ராமதாஸ் ஐயா இப்ப நம்ம ராமதாஸ் ஐயாவுக்கு பல சப்போர்ட் பண்ணி பல வீடியோக்கள் போட்டுருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வயசானதுக்கு அப்புறமா திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா தான் அவரோட கடந்த கட்சி நடந்தாதான் அந்த கட்சிக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சூழல்ல இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர் மாறாத கட்சி இல்ல, போகாத இடம் இல்லை,
அவரும் அவர் தந்தையும் வந்து எல்லா கட்சிக்கும் மாறி மாறி போவாங்க. ஆனா அந்த கட்சியினுடைய ஒரு கோர்ன்றுவாங்க, அதனுடைய பேஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய ஒரு கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில இருக்கும் சில தலைவர்கள் வந்து நல்ல ஸ்திரமா இருக்கணும், நல்லா வந்து ஒரு மும்முரமா அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்ட காலம் போய் இன்னைக்கு யார் வெற்றி அடைவாங்க, யார் தோல்வி அடைவாங்க அவங்க பக்கம் போய் சாயக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு. அந்த வகையில இன்னைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து தாவேகா பக்கம் சாய்வதற்கான எல்லா அறிகுறியும் இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே வந்து அவர் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து வென்றெடுத்த உடனே எல்லா தலைவரையும் பார்க்கும்போது முதல்ல திரு ராமதாஸ் ஐயா தான் போய் பார்த்துக்கணும். அவர் தான் அரசியல் வந்து ரொம்ப மூத்த தலைவர். அவரை பார்க்காம திரு அன்புமணி ராமதாஸ் அவர் வீட்டுல போய் பனையூர் நிலத்தை போய் சந்திக்கும் போதே நமக்கு டவுட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் தூண்டில் போடுறாரு தலைவர் விஜய் அவர். ஏன்னா 107 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ எல்லாருடைய ஆதரவு எப்போ வேணுமோ அப்ப வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் தூண்டில் போடுறாரு. அந்த வகையில திரு அன்புமணி ராமதாஸ் வந்து அன்னைக்கே வந்து அதுக்கு முன்னாடி சிக்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு வந்து ஒரு தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம லைட்டா இருந்தாரு. அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த எல்லாருமே என்ன பண்றாங்க, திரு விஜய் கிட்ட வந்ததால அந்த காலகட்டத்துல வந்து கண்டிப்பா திரு அன்புமணி ராமதாஸ்ல அங்க போக முடியாது. இது ஒரு காலகட்டம். ஆனா நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு போன வாரத்துல வந்து இந்த 4 கட்சியும் சேர்ந்தவங்க ஒரு டிவியில புதிய தலைமுறை டிவிக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்ப நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் எந்த நேரத்துல நாங்க திரும்பி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தையில இருந்து ஆதவ அர்ஜுனாவோ அல்லது விஜயோட அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு செட்டை வந்து இப்பயே ரெடி பண்றாங்க. ஏன்னா ஒரு 6ல இருந்து ஒரு 8 எம்எல்ஏக்கள் வந்து எப்பயும் அவங்க திமுகவுடைய அந்த கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் அவங்க எப்போனா நம்மள கழுத்தறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிமுக இருக்க 25 எம்எல்ஏக்களை 5 எம்எல்ஏ நம்ம ராஜினாமா பண்ண வச்சிட்டோம். ஆனா இந்த ஐயுஎம்எல் தாவே நாம் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சிபிஐ சிபிஎம் வந்து நம்ம ராஜினாமா பண்ண வைக்க முடியாது. காங்கிரஸ் மட்டும் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் வந்து ஒரே நாள்ல கவுத்துட்டு திமுக கவுத்துட்டு உங்ககிட்ட வந்த மாதிரி ஒரே நாள்ல அவங்க நல்லதுனா கவுத்துட்டு கண்டிப்பா டிஎம் கிட்ட போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்றதும் தாவேக்கா வந்து உணர்ந்திருக்கு. அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படியே வேற ஒரு செட்டை வந்து அப்படியே ரெடி பண்றாங்க. இதே மாதிரி 107க்கு மேல தேவைப்பட்ட அந்த 13 பேர் மாதிரியே இப்ப விடுதலை சிறுத்தைகள் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க நம்முடைய அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்துடும். ஸோ அங்க 2 சீட்டு போனா கூட ஒரு 4 சீட்டு இவர்கிட்ட இருக்கு, அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். இவர் தனியா போகும்போது சிபிசி மீட் பண்ணா நம்ம 6 சீட்டு போயிடும். அப்ப என்ன பண்றாருன்னா அந்த 4 சீட்டோட மதிமுகவை சேர்ந்த அந்த 2 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ண வைக்க போறாரு. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே சைட்ல இருந்து பண்ணா அந்த 2 வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டு இருக்கிறாரு. அது நடக்குமா நடக்காதான்றது இந்த மக்களுடைய அந்த எண்ணங்களை பொறுத்து தான் நடக்க போகுது. ஆக அந்த 6 சீட்டை காம்பன்சேட் பண்ணலாம்னா இப்ப மதிமுக 2ஐயும் பாட்டாளி மக்கள் கட்சி 4ஐயும் வந்து அவர் வந்து உஷார் பண்ணுகிறார் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. மேலும் இங்க அதிமுக இருக்கக்கூடிய அந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதற்கிடையில வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் வந்து தூக்குவதற்கான திட்டங்கள் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது வெளிப்படையா இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சில நாளுகள்ல வந்து நம்ம அதை பத்தி முழு வீடியோ போட போறோம். ஒரு எம்எல்ஏ பத்தி தனித்தனியாக இவர் எந்த ஒரு எம்எல்ஏ, இவர் எப்படி வந்து இந்த எம்எல்ஏ ஆனாரு, எந்த கட்சி எங்க இருந்து வந்தாரு, இவரை தூக்குறதுக்கு என்னென்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ பத்தி தனித்தனி நம்ம தாவேக்கோட எம்எல்ஏ வந்து யார் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம வீடியோ வந்து வரும் காலங்கள்ல வந்து நம்ம போட போறோம். அதனால தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பாருங்க. ஆனா இன்றைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர் சொன்ன வந்து அந்த கருத்து வந்து நியாயமான கருத்து, நம்ம வந்து எதிர்த்து பேச முடியாது. அதாவது எல்லா கட்சியிலும் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு கட்சி, அது சமூக நீதி சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது என்னது சமூக நீதி கணக்கெடுப்புனா என்னன்னு சொல்லி பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சமூக நீதி அதுக்கு அவரே வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சமூக நீதி கணக்கெடுப்பு அப்படின்னா ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் வந்து எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பல்ப் இருக்கு, எத்தனை லைட் இருக்குன்னு முழுமையா கணக்கெடுத்தாதான் அந்த ஜாதியில எத்தனை பேர் நல்லா இருக்காங்க நல்லா இல்லைன்னு சொல்லி நம்ம கணக்கெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவர்கிட்ட ரொம்ப நாளா அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் எல்லா ஆட்சியிலும் இதை வந்து போய் அவர் சொன்னாருமா, எல்லா முதல்வர்கிட்ட போய் சொன்னாரு, போய் கோரிக்கை வச்சாரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம நம்ப முடியல. இப்போ இவர் வந்து அங்க தாவேக்கால சேருவதற்காக ஒரு அடிக்கோலை போட்டு இந்த பாயிண்ட்டுக்காக நான் சேர போறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா என்ன பண்ண போறாரு, தாவேக்கால அவரு இடம் பிடிப்பதற்காக ஒரு துண்டை தூக்கி இந்த காரியத்தை போட்டிருக்கிறார். இது தாவேக்கா விரித்த வலையா அல்லது அன்புமணி ராமதாஸ் தானாக போய் விழுந்த வலையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏற்கனவே மதிமுகவோட திரு வைகோ அவர்கள் ஸ்டெர்லைட்டை வச்சு உள்ள போயிட்டு அவர் ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 எம்எல்ஏக்களை வந்து நம்ம வந்து எப்படின்னா வந்து நம்ம கைப்பற்றி விடலாம்னு சொல்லிட்டு அந்த டீம் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கு. அதாவது 4 எம்எல்ஏ கன்ஃபார்மா பாட்டாளி மக்கள் கட்சி 4 எம்எல்ஏ கன்ஃபார்மா வந்து ஓட்டு போட்டுடலாம். ஆனா எந்த நேரத்திலயும் காப்பாத்தி விட்டுலாம். ஆனா அந்த 2 எம்எல்ஏ மதிமுக 2 எம்எல்ஏ வந்து கண்டிப்பா ஒரு தேர்தல் நடந்தால் மட்டும்தான் அவர் வந்து அவங்க டிஎம்கேல போட்டி போட்டதால உதயசூரன் சின்னத்துல போட்டி போட்டதால அவங்க மதிமுக கட்டுப்பட்டவர்கள் உதயசூரனுக்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த நேரத்துல வந்து அவங்க ஒருவேளை வந்து
திமுகவுடைய சொல்லை கேட்காமல் தாவேக்காக ஆதரவளித்தால் அந்த 2 எம்எல்ஏ பதவி வந்து பறிபோகும். பதவி போனாலும் அவங்க மீண்டும் தேர்தல் வந்து வெற்றி பெற்று விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இன்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு அன்புமணி ராமதாசும் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவருமே வந்து சற்றேறக்குறைய தாவேக்காவுடைய உண்மையான ஆதரவாளர்களாக மாறியது தான் அனைவருக்கும் தெரிந்தது.